பொதுவாக ஹாலோவின் நைட் அன்னைக்கு என்ன நடக்கும்? நம்ம வீடு தேடி யாராச்சும் வருவாங்க, அவங்களுக்கு சாக்லேட் கொடுப்போம், இல்லாட்டி அவங்க நமக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இந்த கேம்ல நம்ம வீட்டில் தனியா இருக்கிறது தெரிஞ்சு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கேமை தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். வெல்கம் எவ்ரிவன் டு ஜில் ஜோன் 2.0. கரெக்டாக ஹாலோவின் அன்னைக்கு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் மட்டும் என்னோட வீட்டில் இருக்க போகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேண்டீஸ்லாம் கேட்டு வருவாங்க. அவங்களுக்காக கேண்டி கொடுக்கறதுக்காக இந்த பவுலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கேண்டியெல்லாம் போட்டு வைக்க போகிறேன். ஃபுல் பாக்ஸ் அதில் போட்டனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பாதி பாக்ஸ் எனக்கு பாதி பாக்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:40 ஆகுது. இப்போ நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாலோவின் அன்னைக்கு ஏதோ பேய் படம் பார்த்துட்டு இருப்பான்னு பார்த்தா ஏதோ நார்மல் படம் தான் பார்க்குறான் போல். ஸோ சார், யாரா அவன் கதை எப்படி தாட்டுறான்? ஐயோ, ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்குறவங்க வந்துட்டாங்க போல. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட்டு சீக்கிரமாகவே முடிச்சிடும் போல. சரி, நம்ம போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பையன் பேசிட்டு இருக்கான். சரி, இப்போ நமக்கும் அதான் வேலை போல. நம்ம போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாருன்னு பார்ப்போம். ஓ இதுவா? நான் கூட இது ஏதோ மூளைன்னு நினச்சிட்டேன். யாரும் அது மூளையை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்களேன்னு யோசிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஓகே, வெளியே யாரும் நிற்கிறான். பூசணிக்கா மண்டையா நீயா? ஹாப்பி ஹாலோவின்ரா, பயங்கரமான காஸ்டியூம்லாம் போட்டிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பூசணிக்காவுக்குள்ள எப்படி உன் தலையை போக வச்ச? கம்மனி எனக்கு கேண்டிய குடியா. என்ன பார்த்தா நான் சின்ன பையன் மாதிரி தெரியுதா? யாருங்க இவன்? எனக்கே 14 வயசு தான் ஆகுது. என்னோட சின்ன பையனா இருக்கான். இவன் வந்து ஏதோ பெரிய மனசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். விட்டா 40 வயசு ஆகுது, எனக்கு மரியாதை குடுறா அப்படின்னு சொல்லுவான் போல. எடுத்துட்டு போடா குட்டப்பல. ஒரு விஷ் கூட பண்ண மாட்டாங்க. நான் சொன்னதுக்கு பதிலுக்கும் விஷ் பண்ண மாட்டான். யாரடா இவர்கள், எங்கிருந்துடா வருகிறார்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க எனக்கு. சரி, நம்ம போயிட்டு டிவியை பார்ப்போம். இந்த ஷோவை பாதிலே விட்டு வந்துட்டேன். முழுசாக இன்னைக்கு முடிச்சிட வேண்டியது தான். எவன்டா அவன்? இப்போ தான்டா வந்து உட்காந்து அதுக்குள்ளே வந்து தட்டுறீங்களாடா? வரேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து அவன் என்ன காஸ்டியூமில் வந்திருக்கான்னு தெரில. யாரா அவன்? கோமாளி. டேய், ட்ரிக் ஆர் ட்ரீட். ஹாப்பி ஹாலோவின்பா, பயங்கரமான காஸ்டியூமில் வந்திருக்க. ஆனால் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு உண்மையாக சொல்லணும்னா. சரி இரு, நான் உனக்கு போயிட்டு கேண்டி எடுத்துகிட்டு வரேன். இந்தாப்பா கேண்டி. டேய், ஆனால் பாவிகளை வாங்கிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கா. நின்று பேசுங்கடா, தேங்க்ஸ் சொல்லுங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்லை போல. அடுத்து யாரு? டேய், திறந்துருக்கிற கதை ஏன்டா தட்டுற? இத்தனைக்கு நான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன். யாருங்க இவன்? ஐயோ, ஹாப்பி ஹாலோவின்ரா. உன்னோட காஸ்டியூம் நல்லா இருக்கு. அதே மாதிரி உன் எலும்பு கூட பார்க்க பயமா இருக்குடா. உன்னோட கனவுல வர எலும்பு நான் தான். எனக்கு நீ நல்ல கேண்டி கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்த மாட்டேன். சரி இரு உங்களுக்கு கேண்டி தானே வேணும், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு கேண்டிக்கே எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆளுங்க 4-5 கொடுக்கலாம். ஒன்று என்ன 4-5 கொடுக்கலாம். ஆனால் ஒன்று வாங்கிட்டு கம்முன்னு போயிட்டான். டேய் இருறா, ஒன்றும் தரண்டா. டேய் போயிட்டான்டா. என்னடா அது ஆப்போசிட் வீட்டிலேருந்து இவ்வளோ சவுண்டு வருது? எதுக்கு இவ்வளோ சவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏன்டா ஹாலோவினா இல்லை ஹாலோவின் பார்ட்டி நடக்குதாடா உள்ள? இவ்வளோ சவுண்ட் வச்சு ஊரே அதிர அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கிற எனக்கே காது வலிக்குதுடா. என்னடா நீங்கள்? யாரா இவன்? டேய், என்னடா வரவன் போறவங்களும் திறந்துருக்கிற கதை தட்டுறீங்க? என் தம்பியை பார்த்தியா? அவன் ஃபோர்ஸ் பண்ணி இந்த எலும்பு மாஸ்கையை மண்டியில மாட்டி விட்டுட்டான். அவனுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த எலும்பெல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. ஓ, அவனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்கல் மாஸ்க் தான் போட்டுட்டு இருந்தான். ஒருவேளை நீ அவனை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லு. ஓ அவனா? நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் வந்தான். திறந்துருக்கிற கதை தட்டும் போது தெரியும்டா, 2 பேரும் அனந்தமிங்களா தான் இருப்பீங்கன்னு. அவன் என்னமோ எனக்கு கனவுல வந்து மிரட்டி விடுறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். ஆடா கடவுளே, அந்த பையனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, நீ எதுவும் தப்பா நினைச்சிக்கலன்னா எனக்கு கொஞ்சம் கேண்டி கொடுக்குறியா? என் தம்பியை பார்த்துக்கிறதுக்கு அதாச்சும் ஒரு இதோ கிடைக்கட்டுமே, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு கேண்டி மட்டும் கிடைக்குமா? கேண்டியா? ஒன்று என்னங்க, ஒன்று 4-5 தரேன், வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க ஃபர்ஸ்ட் இதை பிடிங்க. அடுத்து கொஞ்சம் டேய் இருடா. அடா பாவீங்களா, ஒருத்தன் கூட நிற்காம போகிறோம். எவனோ ஒருத்தன் வித்தியாசமாக வராங்க திடீர்னு. டேய் யாரா இவன்? திறந்துருக்கிற கதை ஏன்னா தட்டிக்கிட்டே இருக்கீங்க மூக்கா? நம்ம வேறு இவ்வளோ கோவப்படுறோமே, ஆள் வேறு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கான். ஹாப்பி ஹாலோ. ஓ, இந்த காஸ்டியூம் பயங்கரமாக இருக்குடா. எங்கிறதோட இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு வந்த? ரொம்ப நன்றி சார். என்ன நானே ஒரு ஹாலோவின் பிரியன்னு சொல்லிப்பேன். எனக்கு ஹாலோவின்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட காஸ்டியூமை பார்த்து எனக்கே பெருமையா இருக்கு சார். ஒவ்வொரு வருஷமும் புது புது காஸ்டியூமாக போடுவேன். இந்த வருஷம் நான் இந்த கிளவுனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓ, சிறப்பான வேலையை செஞ்சிருக்கப்பா நீ. இவ்வளோ ஏன்பா நீ நடந்து வந்தியே, அதுவே எனக்கு அள்ளு விட்டுருச்சுப்பா கொஞ்ச நேரத்தில். ஓ, நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணேன் சார். சரி இருப்பா, நான் போயிட்டு கேண்டி எடுத்துட்டு வரேன் உனக்கு. ரொம்ப நன்றி சார். ஆளே ஒரு தினுசாக தாங்க இருக்கான். எப்படியும் ஒரு சாக்லேட் கொடுத்தாலே போயிடுவான். அவ்வளோதான் போயிட்டான்.
ஒவ்வொருத்தரும் நேர்மையாக இருக்காங்க. ஒரு சாக்லேட் கொடுத்தாலே போயிடுறானுங்க. எக்ஸ்ட்ரா அது வேணும் அப்படின்னு சொல்லி எவனும் வாய் விட்டு கூட கேட்க மாட்டேங்கிறான். உங்களால நினச்சா பெருமையாக இருக்குடா. யாரா அவன் குட்டி சத்தா மாதிரி இருக்கான்? அத்தாடி, ஓ மாஸ்கா? இது முன்னிருந்து பார்த்தா கொடூரமாக இருக்குங்க, பின்னாடி வந்து பார்த்தா தான் தெரியுது மாஸ்க் போட்டிருக்க மாதிரி இருக்கு. முன்னிருந்து பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே தெரியுது. ஹாப்பி ஹாலோவீன்டா தம்பி. வெயிட் பண்ணுங்க, நீங்களும் சாக்லேட் கொடுக்குறீங்களா என்ன? ஆமாப்பா. ஓ, அப்ப இந்த வீடு ஒரே ஜாக்பாட் தான் போலயே. ஏய், என்னடா பேசுற? நான் வெறும் கேண்டி தானடா தரேன், அதுல என்னடா இருக்கு? நீ என்னன்னே பேசுற? உங்க அப்பாவோ இல்ல தாத்தாவோ தான் உங்க வீட்டோட பின்புறத்துல வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அதுவும் ஃபுல் சைஸ் சாக்லேட் பாரா கொடுக்குறாரு, ஃபுல் சைஸ்ல. எங்க அப்பா அம்மா யாருமே வீட்ல இல்லடா. நீ என்னடா பேசுற? சரி, அந்த கேண்டியாவாச்சும் கொடுங்க, ரவுண்டு 2-ஆ கேட்குறேன். இந்த பையன் நாங்கள் பயமுறுத்துற மாதிரி பேசுகிறான். சரி, இந்தாடா டே நீ கேட்ட கேண்டி. ஆனால் வீட்டுக்கு பின்புறத்தில் யாரோ இருக்காங்கன்னு சொன்னானே, என்னடா அது? வீட்டுக்கு பின்புறம்னா அந்த டோர் வழியாக போய் பார்க்கணும். இங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியலையே. யாருமே இல்லை. அந்த பையனை பைத்தியக்காரனா என்ன? என்னடா அது? இங்கே எவனோ அதை நின்றுருக்கான். யாரா அவன்? விதவிதமாக வித்தியாசமாக இன்னும் வகை வகையாக ரகரகமாக சாக்லேட்லாம் வச்சுருக்கானே. இவன் எதுக்கு நம்ம வீட்டான வந்து இந்த மாதிரி சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கான்? ஓ, யாருங்க நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஹாலோவின் ஸ்பிரிட்டை பரப்பிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற வீடுகள்ல கடைசியா எப்ப நல்ல சாக்லேட்லாம் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? யோ, இது என்னோட வீடியா? சரி சரி, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போறேன். யாருங்க இது? யாருன்னே தெரியல, வந்து நம்ம வீட்டில் வந்து சாக்லேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்தாங்க? எதுக்கு நம்ம வீட்டான வந்து சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க? ஐயோ, உங்க சாக்லேட்லாம் இங்கேயே இருக்கு, எடுத்துட்டு போங்க. என்னடா அது, இதெல்லாம் இங்கேயே விட்டு போயிட்டாங்க. சரி, இது இங்கேயே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். டைம் நைட்டு 10:20. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேய் படம் சும்மா அசர போகுது பாருங்க இன்னைக்கு. என்ன ரொம்ப நேரமாக யாருமே வரல? அவ்வளோதான், ஹாலோவீன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த பசங்க வந்து சாக்லேட் கொடுத்து அதை சாப்பிட்டு வீட்டுக்கு முன்னே போட்டு போவாங்க, அதை எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ணி வச்சிரு அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சரி, அந்த ட்ராஷ் பேக்கை வந்து கிச்சனில் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்து முன்ன இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணணும். எனக்கு என்னன்னு தெரியலுங்க, இந்த வீட்டில் வந்து நான் ஆல்ரெடி வந்து போன மாதிரியே ஒரு ஞாபகம். இந்த கேம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். பட் இந்த வீட்டில் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கிச்சன் எங்கே தான் இருக்கும், பெட்ரூம் அங்கே தான் இருக்கும், ஹால் இங்கே தான் இருக்கும், மெயின் டோர் இங்கே தான் இருக்கும், பேக் டோர் இங்கே தான் இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு வந்து வேறு ஏதோ கேமில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த கேமுன்னு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னடா அது? ஓ, டெக்கரேஷனா? என்னடா ஹாலோவீனுக்கு டெக்கரேஷன் வந்து ஏதோ டெட் பாடி மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க? அது எங்கள் வீட்டில் நானே பண்ணி வச்சுருக்கேன் போலையே. பயங்கரமாக இருக்குது இதை பார்த்தாலே. என்ன வினோதமாக இருக்குது. அந்த ஆள் எப்போ வந்து அங்கே இருக்கிற செட்டப்பில் தூக்கிட்டு போனாப்புல அமைதியாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்க. ஒரு சத்தம் கூட கேட்கல. இத்தனைக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் நான் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கோங்களேன், எப்போ வந்தான், எப்போ எடுத்தான், எப்போ போனானே தெரியலையே. அதிசயமாக இருக்கே. டேய், நான் சாக்லேட்டு ஒரு 4-5 பேருக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். என்னடா இவ்வளோ கவர் விழுந்து கிடக்கு? ஏன்னா பேக்கை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு போயிட்டேன். நான் குப்பை தொட்டி பேக் எடுத்துகிட்டு வந்து. சரி, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஷோவை முடிச்சுட்டு போய் தூங்க வேண்டியது தான். ஓகே, டஸ்ட்பின் இங்கே இருக்கு, இதில் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அம்மா சொன்ன வேலையும் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நேராக போயிட்டு டிவியை பார்க்க வேண்டியது தான். பசிக்குது. ஃப்ரிட்ஜில் எனக்கு தெரிஞ்சு நேற்று மிச்சம் வச்ச ஃபீட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அவனில் போட்டு ஈட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஒரு விஷயம் எனக்கு புரியலை. இப்போ தான் கிச்சனுக்குள்ளே இருந்தான், அவனுக்கு அங்கேயே பசி எடுத்துருக்குள்ள, அங்கேயே சாப்பிட்ருக்கலாமே. எதுக்குடா ஆள் வரை இப்போ போக வச்சு திருப்பி என்னை இங்கே வர வச்சு இவன் சாப்பிட வைக்கிறான்? ஓகே, பீட்சா இருக்கு, இதை நம்ம அப்படியே அவனில் போட்டு ஈட் பண்ணலாம். அவன் எங்கே இருக்கு? இது டிஷ்வாஷரா? ஆமாம், இது டிஷ்வாஷர். அப்போ இதுதான் அவனாக இருக்கும். ஓகே, நம்மளோட பீட்சா வந்து இப்போ ரீட் ஆகிட்டு இருக்கு. பாயிருக்கும்னு நினைக்கிறேன். சுட சுட இருக்கு கைஸ். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். நான் எப்பவுமே கவுச் மேலே உட்காந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுவும் முக்கியமாக அவங்க அப்பா அம்மா இல்லாதப்ப அந்த கவுச் மேலே தான் உட்காந்து சாப்பிடுவானா. ஆடா பாவிங்களா. சரி,
நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. சாப்பிட வேண்டியது தான். 3 ஸ்லைஸ் இருக்குது. 3 ஸ்லைஸையும் நீ போட்டு நூறுக்கு முடிச்சிட போகிறேன். வெளியே எவனா செட்டி பார்க்குறான்னா என்ன? எனக்கு வேறு பயமாக இருக்குது. வீட்டில் வேறு தனியாக இருக்கேன். ஹாலோவின் நைட் வேறு. ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே ஆகலை. இந்த பீட்சா சுமாராக தான் இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்குது டேஸ்ட்டு வாயில். சரி, எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. நான் பேசாமல் போய் தூங்க போகிறேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு. டக்குன்னு போய் நம்ம பைஜாமாவை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான். என்னோட கட் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேமில் இதுக்கப்புறம் தான் ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம பைஜாமா எடுத்து மாட்டிக்கிட்டு படுத்துட்டு தூங்க வேண்டியது தான். பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. பாதி கேம் ரொம்ப நார்மலாக அமைதியாக போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் வரல. அப்போ மீதி இருக்கிறதுல ஏதோ கண்டிப்பாக நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு 12 மணிக்கு 1 நிமிஷம் கம்மியாக தூங்கிட்டு இருந்த நான் திடீர்னு கண் முழிச்சு பார்க்குறேன். என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அவனே வந்து ஒரு முடிவு பண்ணுறான். ஓ, இந்த சத்தம் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கிற வாட்டர் பம்ப்லேருந்து தான் கேட்கும் போல். இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கும்னு அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்த தேவையில்லாத குப்பை வேற நம்ம உயிரை எடுக்குதே அப்படின்னு சொல்லி தூக்கத்திலே எந்திரிச்சு போகிறான். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போகணுமா? என்னடா இந்த கேமில் ஒன்றும் நடக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பேஸ்மெண்ட்டுக்கு போக வைக்கிறாங்கனாலே பேஸ்மெண்ட்டில் ஏதோ பெருசாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. என்ன இருக்குன்னு தெரியல. மனசை கல்லாக்கிட்டு போகிறேன். திருப்பி வரும்போது உயிரோட வந்தால் சரி. என்னது இது? லைட்டு டிமிட்டிப் ஆகுது. ஏதாச்சும் இருக்கா இங்கே? எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் அந்த சத்தத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தட்டுனதும் அமைதியாகிடுச்சுங்க அது. சரி, இப்போதைக்கு இது பிரச்சனை இல்லை, ஏன்னா சத்தம் வரல. நம்ம போயிட்டு இப்போ தூங்க வேண்டியது தான். ஆல்ரெடி நான் வந்து செம தூக்கத்தில் இருந்தேன். இது வந்து சவுண்டை போட்டு எனக்கு எழுப்பி விட்டுருச்சு. நம்ம போயிட்டு பெட்டில் போயிட்டு படுத்து தூங்கலாம். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு பேய் கேமில் பேஸ்மெண்ட்டுக்கு நம்மளை வர வச்சுட்டு திருப்பி ரிட்டன் நம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு பயமும் இல்லாமல். இதுக்கு முன்னே எந்த கேம்லையும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, உண்மையாகவே பார்த்ததில்லை. ஏன்னா பேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா நானுமே வந்து இப்போ பயந்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். என்ன ஆக போதோ தெரியலையே. எவன்டா அவன் இந்நேரத்துக்கு பெல் அடிக்கிறான்? ஆஹா, யாரா அது? எவனோ ஒருத்தன் இருக்காங்க அங்கே. இல்லை, பார்க்க ஏதோ சைனாக்கார மாதிரி இருக்கான். யாரு இந்நேரத்துக்கு எதுக்கு வந்து நம்ம வீட்டு பெல் அடிக்கிறான்? எதுக்கு வந்திருக்கானே தெரியலையே. இப்போ டோரை திறக்கலாமா வேணாமா? சரி, திறந்து தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. யாருக்கு அவன் அடிக்கிறது வந்து நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான்? அதோ திருப்பி என்கிட்ட கொடு, எனக்கு தெரியும் நீ தான் எடுத்துகிட்டு போனன்னு. ஓ ஓ ஓ, இரு, என்னத்தை பற்றி பேசுகிற நீ? என்ன வேணும் உனக்கு? என்னோட கேண்டி பேக், அதை நீ வந்து எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டு நான் பார்த்தேன். இப்போதான் பார்த்தேன். இங்கே பாருடா, நீ என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை, புரியுதா? நான் இப்போதான் பெட்லேருந்து எந்திரிச்சே வரேன். அதே மாதிரி இவ்வளோ லேட்டாக நீ இங்கே என்னடா பண்ணுற? மிட் நைட் டைம்டா இது. உன் வீட்டுக்கு போடா தம்பி, உன் கண்ணுக்கு ஏதோ தெரியுது போல. யாருங்க இந்த பையன்? எதுக்கு வந்தான்? அதுவும் இல்லாமல் அவன் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமால இருக்குது. யாரோ அவன் கேண்டியை பிடிங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஓடி வந்ததா சொல்கிறான். வீட்டுக்குள்ளே யாரா ஓடி வந்தாங்க? என்னடா வளர்ற நீ? நான் மட்டும்தான்டா இருக்கேன் இந்த வீட்டில். நைட்டில் தூக்கம் இல்லாமல் அந்த பையன் கண்ணுக்கு ஏதோ கண்ணுக்கு தெரியுது போல். சோபா, சரி நம்ம தூங்குவோம். நைட்டு 1:30, ஐ மீன் காலையில் 1:30. என் தொண்டை ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்னால் தூங்கக்கூட முடியல. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். கீழே ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வேற போகணுமா இப்போ அப்படின்னு அந்த பையன் எந்திரிச்சிட்டான். ஒரு நைட்டில் எத்தனை வாட்டி இவன் முழிக்கிறான்? அந்த பம்பு சத்தம் கேட்டு முழிச்சான். இப்போ என்னடான்னா தண்ணி தாகம் எடுக்குதுன்னு முழிக்கிறான். தூங்கும்போது பக்கத்தில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தூங்கணுன்னு ஒரு காமன் சென்ஸ் இல்லையா இல்லை போல இவனுக்கு. நாம் என்ன பண்ணுறது? சரி விடுங்க, இப்போ வந்துட்டோம். கிச்சன் ஏன்டா இவ்வளோ இருட்டாக இருக்குது? சரி, நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
என்னது இது முட்டை இருக்குது. இது என்னடா? ஏய் சரக்கு பாட்டில் வச்சுருக்கானங்கடா பாவீங்களா. ஓ தண்ணி பாட்டில் மேலே இருக்குது. நம்ம இதை குடிக்க வேண்டியது தான். ஓகே அவன் தண்ணி குடிக்கிறான். எனக்கு இப்போ வந்து ஒரு அக்கா வந்து இந்த நேம்லாம் சாப்பிடுவாங்கல்ல. கே ஃபார் குளிர் தண்ணி, இப்போ தான் தொண்டைக்கு குழு குழுன்னு இருக்குது அப்படி ரோபோ மாதிரி பேசுவாங்களே, அந்த அக்கா தான் எனக்கு ஞாபகம் வராங்க. ஏன் எதுக்குன்னெல்லாம் தெரியல, திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. சரி ஓகே, அந்த அக்காவை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ரீல்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ஃபீட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் சொல்கிறேன். என்ன மறுபடியும் முழிச்சுக்கிட்டான்? ஏய் இவன் ஹார்ட் பீட் சவுண்ட் அதிகமாகுது. அங்கே ஏதோ கிறுக்கு கிறுக்குன்னு சத்தம் வேறு கேட்குது. என்னடா நடக்குது? ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட் பீட் யாரும் இல்லாத வீட்டில் திடீர்னு எப்போ டோர் திறக்க எவ்வளோ ஒருத்தர் எட்டி பார்க்குறாங்க. டேய் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்குன்னு தான்டா சொன்னீங்க. யாரா இவன் பொறுமையாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா? ஆத்தாடி இப்போ என்ன பண்ணணுன்னே தெரியலையே, என்னால் எந்திரிக்க கூட முடியலையே. ஏங்க இவன் வீட்டுக்கு முன்னே அந்த சாக்லேட்லாம் விற்றுக்கிட்டு இருந்தானே, கொடுத்துக்கிட்டு இருந்தானே அவங்க என்னடா நான் தூங்கும்போது இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன். என்ன ரிட்டர்ன் போகிறான்? போயிட்டு நம்ம கொலை பண்ணுறதுக்கு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வர போகிறானா? இது யார்? முன்ன அந்த வயசானவங்க ஒருத்தன் வந்தாங்களே அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என் வீட்டில் இருக்கான். ஏன்டா அதே உனக்கு இப்போ தான் புரியுதா? அடா பாவி. ஐயோ இப்போ 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும், ஒளிஞ்சிக்கணும். நான் எஸ்கேப் ஆக போகிறேன். இந்த வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? உள்ள அவன் இருக்கான். எவன் என்ன பண்ணுறானே தெரியல வீட்டுக்குள்ளே. நம்ம இப்போ வந்து வெளியே ஓடி போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியது தான். வேறு வழியே இல்லை. அத்தாடி ஆத்தா, இவன் எதுக்குடா உள்ளே வந்தானே தெரியலையே. இப்போ இங்கே தான் எங்கேயும் போனால் இப்போ எங்கே போனான்னு தெரியலையே. டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி ரைட் எடுத்தோம்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஓடி. ஆட நான் சொல்லலை பேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக எல்லா பேய் கேமில் ஏதோ ஒரு ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு. இந்த கேமில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? சரி நம்ம போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒளிஞ்சுப்போம். தப்பிச்சு ஓடணும்னு நினச்சது தான் நம்ம தப்பு. இதை பாருங்க மறுபடியும் வரான் பாருங்க. வெளியே இருந்து அவ்வளோ நேரம் பார்க்குறான். ஓகே மறுபடியும் பொறுமையாக எந்த சத்தமும் இல்லாமல் உள்ளே வரானா? இதை பார்த்தீங்களா வரவன் நம்மளை மேலேயும் கீழேயும் 4 வாட்டி பார்த்துருப்பான் போல். பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி சத்தமே இல்லாமல் ரிட்டர்ன் போகிறான். இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு. ஆத்தாடி ஆத்தா, விட்டா நம்மளை அப்படியே உயிரோட சாப்பிட்ருவான் போலையே. நீ உனக்கு ஏதாச்சும் வேணும்னு எடுத்துகிட்டு கூட போடா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுறா, என்னை மட்டும் எதுவும் பண்ணிடாதடா. போயிட்டான். இவன் போன கேப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தப்பிச்செல்லாம் போகிறதில்ல, ஒளிஞ்சிக்க போகிறோம். ஆனால் எங்கே போய் ஒளியறதுன்னு தான் தெரியலையே. சரி இங்கே எத்தனையோ வார்ட்ரோப் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். படுபாவி பையன். பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டேனா? ரைட்டு. நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டு மேலே இருந்தும் காணாமல் போனோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரூம் ஃபுல்லாக தேடும்போது கண்டிப்பாக பெட்டு கீழே வந்துட்டான். அதுக்குள்ளே இன்னும் இப்போ மட்டும் இவ்வளோ வேகமாக ஓடி வரான். எங்கடா இருக்க தம்பி? உனக்கு கொஞ்சம் ட்ரீட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்டா. சாக்லேட் பாரும் ஒரு பேக் ஃபுல்லா கேண்டியும் கொண்டு வந்திருக்கேன்டா. சாக்லேட் பார் கொண்டு வந்திருக்கான். சாக்லேட் பார் போடா அப்படிக்காடே. எனக்கே பயத்தில் உச்சா போயிடும் போல. எதுக்குங்க இவன் திடீர்னு வந்தான்? ஓடிட்டான். சைரன் சவுண்டு கேட்குது. யார் போலீஸை கூப்பிட்டது? ஓ பேட்ரோல் வந்திருப்பாங்க போல. அந்த சத்தம் கேட்டு பயந்து ஓடிட்டான். ஐயோ என்னால் ஓட முடியலையே. இவன் எங்கே இருப்பான்னு தெரியலையே. இப்போயாச்சும் கீழே போகலாமா இல்லை பிடிச்சிடலான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போகலாம் தான் நினைக்கிறேன். அவன் எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியல. அட கடவுளே, வெளியே வந்துட்டானா? உயிரோட தான் இருக்குண்ணா. ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. வெறும் ஸ்க்ரீனை மட்டும் காமிச்சிட்டு இருந்தா என்னடா? போலீஸ் காரு. அப்போ நம்ம தப்பிச்சிட்டோம் தான் போல். இது வரைக்கும் ஒரு சைரன் சத்தத்தை கேட்டு நீ இவ்வளோ ரிலாக்ஸ் ஆனது கிடையாது. என்னடான்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க முழிச்சிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம். அவங்களால சரியாக தூங்க முடியல. அதனால் ஜன்னல் ஓரமாக இருந்து பக்கத்து வீட்டெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நைட் நீ வந்து தனியாக தான் இருக்க போகிற, அதனால் அப்பப்போ எங்கள் வீட்டு மேலே கண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை வந்து ரொம்ப நேரம் பார்ப்பாங்களாம். அவங்க அப்படி ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கே நம்ம வந்து பயப்படுவோமா. ஆனால் அதே ஆள் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏதோ வித்தியாசமாக நடக்கிறத வந்து நோட் பண்ணியிருக்காங்க.
நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறத வந்து அவங்க உணர்றாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் வந்து ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இல்லை வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் நம்ம ஒரு உருவம் தானே இருக்கணும், இன்னொரு ஒரு உருவம் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தது தான். இதை பார்த்த உடனே அவங்க வந்து போலீஸ்க்கு உடனே கால் பண்ணிட்டாங்களாம். அவங்க வர்றதுக்குள்ளே அந்த பெரிய மனுஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தானே. இதுக்கு மேலே என்னங்க அவனுக்கு பெரிய மனுஷன் மரியாதை வேறு, கிழட்டு பையன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவனுக்கு மரியாதை கொடுத்தா ஏன் தப்பு தான்டா. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதான். ஆனால் அவன் தான் வந்து இன்றைக்கி நம்ம உயிரை வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிழட்டு பையனை வந்து உடனே பிடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து தப்பிச்சு வந்திருக்கானா. இவங்க ஃபெசிலிட்டின்னு சொல்கிறது என்னத்தை சொல்கிறாங்கன்னா, மேபி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாரையும் துன்புறுத்தணும்னு ஒரு நோக்கத்தோடலாம் வரல, பட் நாம் வந்து ஒரு உண்மையான டேஞ்சருக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த ஒரு எண்டிங், அதாவது இந்த கேம் பிளேயோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபியர்ஸ் டு ஃபேத்தோமில் செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்டோ விளையாடும்போது இதே மாதிரி நடக்கும். ஸோ அந்த கேம் தான் ஞாபகம் வருது. ஓகே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பை பாய்.